சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ரெண்டு பேத்துக்கு கட்டி வைங்க. ஆனா இதுக்கப்புறம் ஒரு பெரிய கண்டம் இருக்கு. அத மட்டும் அவங்க தாண்டிட்டாங்கன்னா வாழ்க்கையில அவங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்ல. ஆனா அந்த கண்டம் இவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்து 2 வருஷத்துல, அதுவும் இந்த பொண்ணோட ஜாதகத்துல இருக்கு. அதனால யோசிச்சு தான் நீங்க அந்த பொண்ணை கொடுக்கணும். என்னங்க நல்ல வார்த்தை சொல்லுவீங்கன்னு பார்த்தா இப்படி சொல்றீங்க? ஏமா நான் சொன்னேன்ல, ஜாதகத்துல என்ன இருக்கோ அதை அப்படியே புட்டு புட்டு வச்சிருவேன். எனக்கு மட்டும் என்ன இதெல்லாம் சொல்லணும்னு எனக்கு மட்டும் என்ன ஆசையாமா? வரவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அப்பயே அந்த நேரத்துல சொல்லிட்டேன்னா பின்னாடி அவங்க வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி பாதுகாப்பா இருந்துக்குவாங்க. அதனாலதான் சொல்றது. ஏங்க 2 வருஷத்துல கண்டம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. தங்கச்சிக்கு உசுருக்கு என்ன ஆபத்து இந்த மாதிரி? ஆமாங்க, உசுருக்கு தான் ஆபத்து இருக்கு. 2 வருஷத்தை கடந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்ல. யாரு நினைச்சாலும் அவங்களோட வளர்ச்சியை தடுக்கவே முடியாது. அந்த 2 வருஷத்தை மட்டும்தான் கடக்கணும். ஆனா 2 பேத்துக்கும் எல்லா வகையான பொருத்தமும் இருக்கு. ஆனா இது ஒரு குறை தான் இருக்கு. இதுக்கு எதுவும் பரிகாரம்லாம் இல்லைங்களாங்க? ஏம்மா, என்னால முடிஞ்சதை நான் பரிகாரமா சொல்றேன். அதுக்கப்புறம் அவங்களோட தலையில என்ன எழுதியிருக்கோ அது படிதான். ஏங்க இப்போ இந்த மாப்பிள்ளையோட சேர்ந்தாதான் இந்த கண்டமா, இல்ல வேற யாரோடைய கல்யாணம் பண்ணி வச்சாலும் இந்த கண்டம் இருக்குங்களா, இல்ல அது இதாயிடுங்களா? ஏங்க, இந்த பொண்ணோட ஜாதகத்திலேயே இன்னும் 2 வருஷத்துல ஒரு கண்டம் இருக்கு. ஆனா அதுக்கு உள்ளேயே இவங்க வந்து வாழ்க்கையில எல்லா வகையான சந்தோஷத்தையும் பார்த்துருவாங்க. எவ்வளவுக்கு கஷ்டப்பட்டாங்களோ இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில நல்லா இருக்கும். ஆனா அந்த கண்டம் மட்டும்தான் இருக்கு. இதுக்கு எதுவும் பரிகாரம் இருந்தா கூட சொல்லுங்க, அதை நாங்க பண்ணிடுறோம். வாரம் பிள்ளையார் கோயிலுக்கு போய் விளக்கு போட சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ண சொல்லுங்க. யாராவது இல்லைன்னு சொல்லி கேட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்து பழகுங்க. இதுவே போதும், அவங்களோட உசிருக்கு எந்த ஒரு ஆபத்து வராம இருக்க. சரிங்க, நீங்க சொல்றபடியே செய்யறோம். அதனால இவங்க வாழ்க்கையில கஷ்டப்படுறாங்களே நினைச்சிடாதீங்க. 2 பேர் ஜாதகமே நல்லா இருக்கு, பொருந்தி வந்திருக்கு. அதனால நீங்க சாமி கிட்ட பூ போட்டு கேட்டு மத்தத பாத்துக்கங்க. சரிங்க. அப்புறம் என் தம்பியோட முதல் பொண்டாட்டியால எதுவும் பிரச்சனை எதுவும் வருங்களா இவங்க வாழ்க்கைக்கு, எங்க குடும்பத்துக்கு ஏதாவது? அப்படின்னு பார்த்தா சிறு சிறு பிரச்சனைகள் வரதாங்க செய்யும். அதுவும் இல்லாம அந்த பொண்ணோட குணம் வந்து எரும மாட்டோட குணம். அதனால வந்து அது அப்பைக்கப்ப மறந்து பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் இவங்க 2 பேரும் நல்லா வாழ்வாங்க. இவங்க 2 பேரும் நல்லா இருந்தா அதுவே போதுங்களே. சரிம்மா, எதையும் யோசிக்காதீங்க. எல்லாமே முடிஞ்சு இனி நல்ல காலம் பிறக்கும். அதே மாதிரி நான் சொன்ன பரிகாரத்தை செய்யுங்க. சரிங்க. சரிம்மா, வேற ஏதாவது கேட்கணுங்களா? 2 பேர் ஜாதகத்திலேயே குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி? அதெல்லாம் கவலையே படாதீங்கம்மா. குழந்தை பாக்கியம் தான் இருக்கு. நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க. சரிங்க. அவ்வளவுதானுங்களா, இல்ல வேற ஏதாவது கேட்கணுங்களா? மனசுல எதுவும் இருந்தா கூட சொல்லுங்க, நான் புட்டு புட்டு வச்சிடுறேன். நீங்க வச்ச வரைக்கும் போதும். இதுக்கு மேல கேட்கறதுக்கு எதுவும் இல்ல. ஏங்க காசு கொடுங்க. ஏங்க எவ்வளவுங்க? எல்லாத்துக்கும் 1000 ரூபாய் வாங்குவேன். நீங்க வேற அரவிந்தோட சொந்தக்காரரு, அவர் அனுப்பின மூலியமா வந்ததுனால 700 ரூபாய் கொடுங்க. இந்தாங்க. நீங்களே இந்த சாமி கிட்ட வச்சிருங்க, நான் எடுத்துக்கிறேன். கிளம்புவோமா? சரிங்க. வரோங்க. சரி, போயிட்டு வாங்க. இந்த கண்டம் முடியறதுக்குள்ள இவங்க வாழ்க்கையில இன்னொரு பிரச்சனை வரப்போகுது. அந்த பிரச்சனையை எப்படிதான் இவங்க தாங்கிக்க போறாங்கன்னு தெரியல. நான் இதை மறைச்சது தப்புதான். இருந்தாலும் இப்போயே இவங்க இதையே தாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த பிரச்சனையை வேற சொன்னா அவங்க மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. அதனால இதை மறைக்கிறது தான் நல்லது. என்னங்க இவர் இப்படி சொல்றாரு? அதான் சொன்னார் இல்லமா அவரு, எதா இருந்தாலும் நான் ஓபனா சொல்லியிருப்பேன்னு. ஏங்க இப்ப என்னங்க பண்றது? அமலாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுதுன்னு சந்தோஷப்பட்டா இப்படி சொல்றாருங்க. தம்பி, நம்மளோட சந்தோஷத்துக்காக அந்த பிள்ளை வாழ்க்கையை நம்ம பணிய வைக்கிறது ரொம்ப தப்பு இல்லைங்களா? அத்த, நம்ம ரவின்னு இல்ல, அது யார கல்யாணம் பண்ணாலும் அந்த கண்டம்ன்றது அந்த பொண்ணுக்கு இருக்கதான் செய்யுது. அதான் அவர் பரிகாரம் எல்லாம் சொல்லியிருக்காருல்ல. அதான் எனக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியாம. தம்பி, இதுல நம்ம முடிவு எடுக்கிறத விட அந்த பொண்ணு எடுக்கிறது தான் நல்லது. அதுவும் இல்லாம நீங்க தான் அவளுக்கு எல்லாமே. நீங்களே அந்த பொண்ணு கிட்ட கேட்டுட்டு ஒரு முடிவு சொல்லுங்க. சரிங்க. ஏங்க அமுதா ரொம்ப நம்பிக்கையா இருக்காங்க. நான் வந்து எதுவும் பேசுறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. முதல்ல நீங்க போய் நடந்ததெல்லாம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் அமுதா என்ன சொல்றான்னு பார்த்துட்டு மத்ததை மேற்கொண்டு பண்ணிக்கலாம். சரிம்மா. ரவி, நீ என்னப்பா சொல்ற? மாமா, அந்த பொண்ணுக்கு எல்லாமாவே நான் இருப்பேன்னு அந்த பொண்ணு நினைச்சிட்டு இருக்கு. அந்த பொண்ணுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது நான் கூட நிக்கணும். அது என்ன கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பொண்ணுக்காக நான் இருப்பேன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க, அது போதும். சரிப்பா. சரி, கிளம்பலாம் வாங்க. மாப்பிள்ளை, வீட்டுக்கு வரீங்களா எப்படி? மாப்பிள்ளை, நாங்க அந்த வீட்டுக்கு போறோம். நீங்க போய் அந்த அமுதா பொண்ணு கிட்ட கேட்டுட்டு சொல்லுங்க. சரிங்க. அமுதாவுக்கு அவ்வளோ ஆசை வார்த்தை காட்டிட்டேன். இப்போ அவ என்ன நினைப்பா இந்த விஷயத்த போய் சொன்னா? அந்த மனுஷன் போய் சொல்லிட்டாரா என்னன்னு தெரியல.
நமக்கும் போய் பக்கத்தில் நின்று அவளுக்கு ஆறுதல் சொல்லுவோம். போவோம். என்னென்ன சொல்றீங்க? இப்படியெல்லாம் சொல்லுவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கலையா அண்ணே? நீ மட்டும் இல்லம்மா, நாங்களும் சத்தியமா நினைச்சு பார்க்கல. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போது நினைச்சு ரொம்ப சந்தோஷத்தோட போனோம். ஆனா அங்க இப்படி சொன்னோன்னு எங்க மனசெல்லாம் ரணமாயி போச்சுமா. ஆனா அண்ணே அவரா எனக்காக அப்படி சொன்னாரு? நிஜமாதான். அவன் கஷ்டத்துல இருந்து வளர்ந்த பையன் அமுதா. அதனால அவனுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியும். அதுவும் இல்லாம பொண்டாட்டிக்கே அவ்வளோ உண்மையா இருக்கணும்னு நினைச்சவன் உன்னை கைவிடுவான்னு நினைக்கிறியா? அதான் அவனே உனக்கு எவ்வளவு ஒரு கஷ்டமா இருந்தாலும் உனக்கு கூடவே இருப்பேன், உனக்கு துணையா இருப்பேன்னு சொல்றான். நீ என்னமா சொல்ற? எதுவா இருந்தாலும் உன் விருப்பம் தான். இதுல நாங்க கருத்து சொல்ல முடியாதுல்ல. அண்ணே சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மாவோட பாசத்தை உணர்ந்ததில்ல. வளர வேண்டிய வயசுல அவங்க யாரையும் கூடயும் இல்ல. வாழ வேண்டிய வயசுல வாழ்க்கையும் இல்ல. இப்ப இந்த ஒரு நிலையில இருக்கேன். கூட யாருமே இல்லைன்னு இருக்கும்போது நீங்கெல்லாம் நான் இருக்கேன்னு என்னை கூட்டிட்டு வந்து இங்க வச்சிருக்கீங்க. எனக்கு தேவையானதெல்லாம் பாக்குறீங்க. இவர் யாரு என்னன்னு கூட எனக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி பேசினதோ பழகுனதோ கிடையாது. இருந்தாலும் என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அவர் நினைக்கும் போது எனக்கு எதோ ஆகி போய் அவரோட வாழ்க்கை இதாயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதனால எனக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு. அமுதா, என்னமா சொல்ற? இல்ல நீ ஏற்கனவே அவர் தாரத்தால அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டாரு. அவர் தான் சொன்னாரு 2 வருஷம் தான் நாங்க சந்தோஷமா இருப்போம். அதுக்கப்புறம் எனக்கு கண்ட இருக்கு. எனக்கு ஏதோ ஒண்ணு ஆகி எனக்கு உயிருக்கு ஏதோ ஆபத்து வந்து எனக்கு ஏதோ ஆகி போச்சுன்னா அவர் தனிமையில கஷ்டப்படுவார்ல. அதுக்காக வேற எந்த பொண்ணையாவது கட்டி வச்சா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. என்னால யாரோட சந்தோஷமும் நிம்மதியும் கெட்டுட வேணாம். நான் இப்படியே இருந்துட்டு போறேன். இங்க பாரு அமுதா, எவ்வளோ தூரம் தேடி பார்த்தாலுமே இந்த மாதிரி ஒரு மருமவை என் வீட்டுக்கும் கிடைக்க மாட்டா, ஒரு மனைவி என் தம்பிக்கும் கிடைக்க மாட்டா. அவனே சொல்லிட்டான், உனக்கு என்ன ஆனாலும் அவன் கூடயே இருப்பேன்னு. இதுக்கு மேலேயுமா நீ புரிஞ்சுக்க மாட்ட? நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நாங்க இருக்கோம். அண்ணி எங்க ஒரு நல்ல நாள் பாருங்க, கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைப்போம். சந்தோஷ், நீ அம்மா வீட்டுக்கும் போகல, உன் நண்பர்கள் வீட்டுக்கும் போகல. எங்கடா போன? ஏன்டா இப்படி என்ன கஷ்டப்படுத்துற? மாப்பிள்ள தம்பி போயிட்டு போன் பண்றேனாரு. இன்ன வரைக்கும் போனீங்கானா ஒன்னீங்கானா. நம்மளே போன் பண்ணி கேட்போம். மாப்பிள்ள சொல்லுங்க அத்தை. என்னங்க மாப்பிள்ள போயிட்டு போன் பண்ணுவீங்கன்னு பார்த்தா ஒரு போனும் இல்ல ஒண்ணும் இல்ல. என்ன மாப்பிள்ள நம்ம சந்தோஷம் இருக்கானா? நீங்க பாத்தீங்களா? அவன் பக்கத்துல இருந்த போனை கொடுங்க மாப்பிள்ள. அத்தை, நான் அம்மா வீட்டுக்கு போனேன். அங்கேயும் சந்தோஷம் இல்லை அத்தை. அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். எப்படியும் அவன் கிடைச்சானா நமக்கு செய்தி வரும் அத்தை. கவலைப்படாதீங்க மாப்பிள்ள, எல்லாமே மாறும். நான் கூட நினைச்சேன் சந்தோஷம் கிடைச்சிருவோம், நீங்க சந்தோஷமா எனக்கு போன் பண்ணுவீங்கன்னு. இப்படி சொல்லுவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கலையே. நம்ம சந்தோஷம் போய் எங்கிட்ட தான் போனா, ஒருவேளை எங்கிட்ட போய் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டானா என்ன பண்றது மாப்பிள்ள? இல்ல அத்தை, சந்தோஷ் அப்படி பண்ண மாட்டான். அப்படி பண்ற ஆளெல்லாம் கிடையாது அத்தை. அப்பெல்லாம் பேசாதீங்க, மனசு வருத்தமா இருக்கு. மாப்பிள்ள ஒருவேளை போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து பாப்போமா? என்ன ஏதுன்னு அவங்க கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்கல்ல. இல்லத்த, ஏற்கனவே குடும்பமான சந்தி சிரிக்குது. இதுல வேற இவ பண்ற ஆட்டத்துக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா சின்ன பையனுக்கு எதுக்கு இந்த மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளதான் பிடிச்சி உள்ள போடுவாங்க. அதனால இப்போதைக்கு எதுவும் பேசாதீங்க, பாப்போம், ஒரு வாரம் பாப்போம். என்னங்க மாப்பிள்ள இப்படி ஜாக்கிரதையா சொல்றீங்க? ஒரு வாரம் பாப்போன்னு பையன் மாப்பிள்ள வேற ஏதாவதுங்களா? இல்லைங்க அத்தை, அக்கம் பக்கத்துல எல்லாம் சொல்லியிருக்கேன். சந்தோஷ் யார் பார்த்தாலும் வந்து சொல்லிடுவாங்க. நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க. வந்ததுக்கு அப்புறம் கூப்பிடுறேன். நான் வைக்கிறேன் இப்போ. சரிங்க மாப்பிள்ள, நீங்களும் பார்த்து பத்திரமா இருங்க. ஏதாவதுன்னா உடனே போன் பண்ணுங்க. நாங்களும் இங்க சந்தோஷம் முடிஞ்ச அளவுக்கு தேடுறதுக்கு அக்கம் பக்கத்துல சொல்லி வைக்கிறோம். சரிங்க அத்தை, சரி பாருங்க, வைக்கிறேன். சரிங்க மாப்பிள்ள. எனக்கு வாச்சதுதான் எப்ப பார்த்தாலும் திமிரும் தெனாவட்டவே இருக்குன்னு பார்த்தா எனக்கு பிறந்தது அதே மாதிரியே இருக்குது. இப்ப என் சந்தோஷம் தான் எங்கிட்ட போய் கஷ்டப்படுறானே தெரியலையே. சாப்பிட்டானா ஒன்னான்னு தெரியல, கையில காசு இருக்குதா என்னன்னு புரியலையே. இவ எதை பத்தி யோசிக்காம இருக்கிற அவங்க அப்பையும் கூட சேர்த்துக்கிட்டு இப்படி எல்லாம் ஒரு புள்ள இருக்குதுன்னு பதிலா அப்பையே வேணான்னு சொல்லி இருக்கணும். ஐயோ கடவுளே, சந்தோஷ் எனக்கு மட்டும் என்னடா உன் பையனையும் உன்னையும் பிரித்து சந்தோஷப்படணும்னு நீ நினச்சிட்டு இருக்கியா? பெத்தவளோட கஷ்டத்தை என்னைக்கு நீ புரிஞ்சுக்கிறியோ அன்னைக்கு தாண்டா உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருக்க முடியும். ஆனால் என்றைக்குமே நீ சுயநலமாக மட்டும்தான் இருந்திருக்க. உனக்கு ஏற்ற பொண்டாட்டி தான் அவளும். அதுக்கு மேலே என்ன என் பேரனை காட்டாமல் மறைச்சிட்டேன்னு எனக்கு வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் நீ அலறதை என்னால் பார்க்க முடியலடா. என்ன பண்ணுறது? நான் சந்தோஷக்காக எல்லாத்தையும் மறைச்சிட்டு ஆகணும். அப்போதான் நீங்கள் பண்ணுற தப்பை என்னைக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. என்னமாமா இன்னும் அம்மாயே காணோம்? அதான் எனக்கும் பயமா இருக்கு. அப்பாவோட சத்தத்தை வேற காணோம். ஒருவேளை அப்பா எதுவும் கிளம்பி போயிட்டாரா என்னன்னு தெரியலையே. இருங்க கொஞ்ச நேரம் பாப்போம்.
இல்லைன்னா நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்து சொல்றேன். சரி மகா. சந்தோஷ், அப்பாயி, அப்பா போயிட்டாரா என்ன? அப்பா என்ன சொன்னாரு? உன்னை பத்தி தான்ப்பா நினைச்சு அழுதான். எனக்கே கொஞ்ச நேரத்துல பாவமா போச்சு. இவன் இங்கதான் இருக்கான்னு சொல்லலான்னு வாய் கூட வந்துருச்சு. இருந்தாலும் என்ன பண்றது? இப்போ உன்னை அனுப்புனாலும் அவங்க பண்ற தப்பு என்னன்னு அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்படி உன்னை ஒளிய வச்சாதான் அவங்க நீ காணான்னு தான் அவங்க பண்ணின தப்ப உணர்வாங்க. அதனால நீ இங்கேயே இரு சாமி. அப்பாயி, அப்பா ரொம்ப அழுதாரா? அவன் உசிரே நீன்னு நினைக்கும் போது அவன் நீ இல்லாம எப்படிப்பா இருப்பான்? எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்பாயி. அப்பா என்னோட சந்தோஷம் தான் முக்கியம் நினைச்சாரு. இருந்தாலும் அம்மா புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு அப்பாவை கூட நான் பார்க்காம இப்படி பண்றேன். எல்லாமே ஒரு நேரம் மாறு சாமி, நீ கவலையே படாத. இந்த அப்பா இருக்கேன். இதெல்லாம் மாட்டுக்கும் ஆட்டுக்கும் போட்டா கூட நல்லா சாப்பிடும். தலைன்னு இருக்குது. சரி, இதை எடுத்து குப்பையில போடுறதுக்கு எடுத்து அங்கேயாவது போடும். பத்திரகாளி வாரேன்னு சொல்லிட்டு போனுச்சு. இன்ன வரைக்கும் ஆளை காணோம். எங்கிட்டு போனான்னு தெரியல. சரி, எங்கிட்டும் போயிருக்கு, வரட்டும். பாவம், எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாத்துக்கிட்டு இருந்துச்சு. அது உடம்பு எதுவும் வலிக்கும். சரி, இருந்துட்டு வரட்டும். நேற்று ராத்திரியும் பிள்ளைகிட்ட பேசவே முடியாம போச்சு. இன்னைக்காவது பிள்ளைகிட்ட பேசலான்னு பார்த்தா டவரே எங்கிட்டும் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு பாயிண்ட் கிடைச்சா கூட பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை பேசிடலான்னு பார்த்தா டவர் சுத்தமா கிடைக்கலையே. என்னடா இது, நேத்தெல்லாம் கூட கிடைச்சது, இன்னைக்கு ஒரு டவர் கிடைக்க மாட்டேங்குதே. என்னங்க வைக்கதான்னு சொன்னேன், எதுக்கு எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கீங்க? நான் எடுத்து போடுவேன் இல்ல. நானும் உன்னை பார்த்தேன், ஆளை காணும். சரி, எங்கிட்டும் போயிருப்போம், உடம்பு வசதியா இருக்கும்னு நினைச்சேன். நான் எடுத்து போட்டுக்கிறேன், போமா. ஆமா, இவ்வளவு தூரம் ஏறு ஓட்டி இருக்கீங்க, காலு கையெல்லாம் வலிக்கும். நீங்க போய் கை கால் கழுவிட்டு வாங்க, நான் சோத்தை எடுத்து வைக்கிறேன். நான் எடுத்து வச்சிடறேன், போங்க. நீ போ, நான் எடுத்து வைக்கிறேன், போ. எங்க எம்மாடி, சோத்தை எடுத்து வைமா, போமா. அப்புறமேட்டுக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். வெயில் கொஞ்சம் தாழட்டும். சரிங்க. போவனான்னு இருக்குதே. சப்பா என்ன வெயில் வியர்த்து கொட்டுது போ. மனுஷனால நிம்மதியா இருக்க முடியாது போல இருக்கு. நாளைக்கெல்லாம் கொஞ்சம் வெள்ளனையா எடுத்து ஏர் ஓட்டி விடணும். இப்படி பகல்ல வேலை செய்யலான்னு பார்த்தா முடியாது. அப்பா காயுது உடம்பெல்லாம், தலையெல்லாம் அப்படியே வெடிக்கிற மாதிரி இருக்கு. ஏங்க கீழே உட்காந்துட்டீங்க? வாங்க இங்க வந்து உட்காருங்க. ஐயா இல்லம்மா, உடம்பெல்லாம் அப்படியே அனலுக்கு அதுக்கும் அப்படியே திக்கு திக்குன்னு எரியற மாதிரி இருக்கு. கீழே உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். அட மேல வந்து உட்காருங்க, அங்க மாடு சாணி போட்டு அதெல்லாம் கிடக்குது. அட அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இதுலயே தான் உட்காந்துருக்கு, இதுலயே தான் எல்லாம் பண்றோம். இதை பார்த்தா முடியுமா? வா, எடுத்துட்டு வாங்கி உட்காரு. அப்புறம் ஏன் போன வச்சுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏங்க புள்ள நம்மள நினைச்சு அழுகுறாள, என்ன ஏதுன்னு ஒண்ணும் தெரியலங்க. அத்தான் அம்மாவுக்கு போன போட்டு ஒரு வார்த்தை புள்ள எப்படி இருக்கு என்னன்னு கேட்டலான்னு பார்த்தா போனே போக மாட்டேங்குது. போன்ல காசு எதுவும் இல்லாம இருக்கும். இல்லையேங்க, வரும்போது 150 ரூபாய்க்கு போட்டு வந்தேன். காசுலாம் இருக்கு, போன் தான் போகல. என்னமா சுவிட்ச் ஆஃப் பண்ணி போடு. எங்க எல்லாமே பண்ணிட்டேங்க, போனே போகலங்க. புள்ள நம்மள நினைச்சுக்கிட்டே இருப்பா, கண்ணுக்குள்ளேயே இருக்குது. நீ எங்க அம்மாவை நம்பி விட்டு இல்ல என் தங்கச்சி நம்பி விட்டு இருந்தா கூட உள்ள எப்படி இருக்கும் என்ன இருக்கும்னு சொல்லி பயப்படலாம். நம்ம அத்தையை நம்பி தானே விட்டுட்டு வந்திருக்கோம். அதெல்லாம் ஒன்னும் ஆகாது, அவங்க பத்திரமா பாத்துப்பாங்க. அம்மா பத்திரமா பாத்துக்குதாங்க, இல்லன்னு சொல்லல. இருந்தாலும் புள்ள நம்மள நினைச்சு அழுவால. என்னடா அம்மா அப்பாவும் போயிட்டு போனே பண்ணல, நம்ம மறந்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நினைப்பால. அதெல்லாம் ஒன்னும் நினைக்க மாட்டா. நம்ம நினைப்பே வராத அளவுக்கு அத்தை அங்க பாத்துக்குவாங்க. நீ சாப்பிடு. இல்லங்க, எனக்கு புள்ள கண்ணுக்குள்ளே இருக்குங்க. ஒரு எட்டு போய் பாத்துட்டு வந்துடலாமான்னு தோணுது. ஒரு எட்டு பாத்துட்டு ஒரு பூரியா என்னமா நினைச்சுக்கிட்டு இருக்க? இங்க நம்மள நம்பி இவ்வளவுத்தையும் விட்டுட்டு போயிருக்காங்க. சரி, நீ வேற பாக்கணும்ன்ற. சரி, அப்ப நீ மட்டும் போயிட்டு வந்துடுறியா? நான் இருக்கிறேன். என்னங்க நான் மட்டும் எப்படிங்க? நீங்களும் வந்தீங்கன்னா 2 பேரும் போயிட்டு வந்துடலாம்ல. எம்மாடி, உனக்கே தெரியல, வேலை செஞ்சா அலுப்பா இருக்குது. அதுவும் இல்லாம இன்னைக்கு பாதி தான் ஓட்டிருக்கோம், இன்னும் ஓட்டுறதுக்கு எவ்வளவோ கிடக்குது. அதான். சரிங்க. எம்மாடி, உனக்கு ஏதோ ஆசை இருந்தா போயிட்டு வாமா. நம்மள நம்பி விட்டுட்டு போயிருக்காங்க. அவங்க குடுக்கற சம்பாத்தியத்துக்கு நம்ம உண்மையா இருக்கணும்ல. எதுவும் ஒண்ணுன்னா அப்புறம் அவங்களுக்கு பதில் சொல்லணும். அதுக்குதான் இதுக்குதான் அப்பயே சொன்னேன், நீ அங்க இருமா அப்படின்னு. கேட்டியா? வாரேன்னு ஒரே இது. இப்ப வந்து புள்ளைய பார்க்கணும் வைக்கணும்ன்ற. இதுக்குதான் உன்னை இருன்னு சொன்னேன். சரி, கொஞ்ச நேரம் இரு. எங்கும் டவர் கிடைக்குதா இல்லையான்னு பாப்போம். இல்லைன்னா யாராவது இங்கிட்ட எதுவும் போனாங்கன்னா அவங்க கிட்ட போன எதுவும் வாங்கி பேசுவோம். சரியா? சரிங்க. சரி, எடுத்து வை, சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பாடு. 4 மணிக்கு மேல வேலை பாத்துக்குவோம். சரிம்மா, உண்மையே உருந்தா என்ன ஆக போகுது? ஒண்ணும் நடக்காது. இரு, பேசலாம் பிள்ளைகிட்ட. சரிங்க. சரி. இதுக்குதான் பிள்ளை எங்கேயுமே கையோட கூட்டிக்கிட்டு போறது எங்கிட்டும் விடாம. இப்பயே இப்படி அழுவுறா, இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தா பிள்ளைய ஒருத்தர்கிட்ட கட்டி கொடுக்கும் போது என்னென்னலாம் பண்ண போறான்னு தெரியல இந்த பத்திரக்காளி.